நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ்லாம் இப்போ சினிமாவை தாண்டி அரசியலையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ரிலேட்டடாவோ இல்லை எலெக்ஷன் பற்றியோ அந்த அளவுக்கு யாருமே ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நியூஸ் சேனலில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. பிகாஸ் தமிழ் சினிமாவில் டாப் ஆக்டராக இருந்தாலுமே சினிமா எனக்கு வேண்டாம், நான் மக்களுக்காக அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் அரசியலில் கிளம்பிறங்கினாரு. அவர் வரும்போது நிறைய பேருக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமால இவர் வரும்போதே அப்பா மூலமா உள்ள வந்தாலுமே நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருக்காரு. முக்கியமா அவரோட லுக்கை பத்தி இருக்கட்டும், இல்ல ஆக்டிங் பத்தி இருக்கட்டும், ஆரம்ப கட்டத்துல நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ தமிழ் சினிமால இவர் ஒன் டைம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமா விட்டு இவர் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுக்கப்புறம் நியூஸ்ல நாங்க அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஜெயிக்க வச்சு சிஎம்மாவும் மாத்திருக்காங்க. ஸோ இவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இவருக்கு சப்போர்ட் பண்ணியும் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களும் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்ததா இன்னொரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டர் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் இப்போ தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். வேற யாரும் இல்லை, நம்ம சூர்யா அவர்கள் தான். ஏன்னா சூர்யா அரசியலுக்கு வராரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இவர் ஆல்ரெடி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இவரோட ரசிகர் மன்றத்து பேர்லயே மக்களுக்கு பல உதவிகளும் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் பர்சனலா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அதனாலே சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரசிகர்களும் ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தோட மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதில் சூர்யா மக்கள் தலைவராக வரதை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்க போறான்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ சூர்யா அவர்களோட தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு கட்சி அரசியல் இது எதுவுமே வேண்டாம், ஆனால் என்னோட சோஷியல் சர்வீஸ் பண்ணி கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களே சொல்லியிருக்காரா. ஸோ இதை தொடர்ந்து சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வர வாய்ப்புகள் கிடையாது. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் டேரக்டாக அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் யார் யாரெல்லாம் அரசியலுக்கு வர போறாங்க அப்படின்ற விஷயத்துக்காக மக்கள் எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.